சூடாக பூரி வடைக்கறி செய்யலாமா வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் புதினா சோம்பு இதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோரில் கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க கடலை பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் எடுத்து போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் வடையாட்டம் தட்டி ஒரு இட்லி பானையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா உதுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி உதுத்து நைஸாக உதுத்து விட்டுருங்க. முடியலைன்னா மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்தது தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சமாக பிரியாணி தலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போது தக்காளியை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா 3ஐயும் போட்டுடலாம். 3ஐயும் போட்டுட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வணக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசியணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி ஒரு கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி கொதிச்சதும் நம்ம உதுத்து வச்சுருக்கிற வடைப்பருப்பெல்லாம் போட்டுடலாம். வடைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பு ஹையில் வச்சிங்கன்னா பருப்பு அடி பிடிச்சிரும். அதனால் அதை போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நம்ம வடைகறி. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம வடைகறி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 2 கப்பு மாவு போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வெந்தயக்கீரையை உதுத்து போட்டிருக்கிறேன். காஞ்ச வெந்தயக்கீரை அதை உதுத்து போட்டிருக்கேன். அதோட ஜீரகம் சோம்பு 2ஐயும் கசக்கி போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு பெரட்டி பிசைய வேண்டியது தான். இப்படி பிசைகிறப்ப பூரி சாப்பிட்டா கொஞ்சம் அஜீரணம் இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பவும் இப்படி தான் பிசைவேன். பூரி பிசைஞ்சாச்சு, அவ்வளோதான். இனி நான் வட்டமாக குட்டியாக தேய்ச்சி எண்ணெயில் போட்டு புசுன்னு பூரியை சுட்டு எடுக்க வேண்டியது தான். நம்ம வீட்டில் எப்போவுமே பூரி புசுன்னு தாங்க இருக்கும். ஜோதிகா சொல்கிற மாதிரி நான் சுட்டால் எப்பவும் பூரி புசுன்னு தான் வரும். அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பூரியும் சுட்டாச்சு. சுட பூரி, அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வடைகறி. இதை விட டேஸ்ட்டாக எதுவுமே இருக்காதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.